Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ஃபெஸ்டிவல் டைம்ல இல்லனா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதுல நம்ம நிறைய ட்ரை நட்ஸ் சேர்க்கிறதுனால இது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை நட்ஸ் எல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா உருகி வந்த பிறகு காய்ந்த திராட்சை ஒரு 20 எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுக்க ஆரம்பிங்க. இப்போ திராட்சை எல்லாமே உப்பி வரணும். திராட்சை உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன் இந்த ட்ரை நட்ஸ்லாம். எதுக்காகனா எப்பயுமே ரவா லட்டு சாப்பிடும்போது வெறும் சர்க்கரையும் ரவாவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த ரவா லட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பும் நல்லா சிவந்து வந்துருச்சு. இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேன்ல இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்த பிறகு 1 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். ரவை சின்ன ரவை சேர்க்குறேன். ரவை 2 டைப்ஸ் ஆஃப் ரவை இருக்கு. சின்ன ரவை, பெரிய ரவை. பெரிய ரவை உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். சின்ன ரவை இந்த மாதிரி பொருளுக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய ரவை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை மிக்சியில் அரைக்கணும். சில பேருக்கு அதை அரைக்க தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைன் பவுடராக அரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைக்கும் போது அந்த ரவா லட்டு டேஸ்ட் இருக்காது. அதனால கடையில் சின்ன ரவைன்னு கேட்டு வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்கும். இப்போ ரவா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. ரவை வறுபட்டுன்னு இருக்கும்போதே நம்ம சைட் பை என்ன பண்ணலான்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதிகமாக சேர்த்துக்கிங்க, ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும், அது நல்லா இருக்காது. 3/4 கப் அளவுக்கு போதுமான அளவு தான். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஒரு நொறுப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிங்க. இப்போ சர்க்கரையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் ரவை தீஞ்சிராமல் கரெக்டாக இந்த கலருக்கு பார்த்து பக்குவமாக எடுத்துருங்க. இது இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரவை இப்போ சூடாக இருக்குது. சைட் பை நான் பாலும் அந்த இன்னொரு ஸ்டவ்வில் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம், சர்க்கரை பவுடரையும். இப்போ சர்க்கரை பவுடரை நம்ம இது கூட சேர்க்கும் போது ரவை ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இலகி வரும். இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பெரிய ரவை பயன்படுத்தினா அதை ஆற வச்சு அரைக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இலகி வரவே வராது. அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரை நட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் ஏற்கனவே அடுப்பில் காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். பால் இப்போ சூடாகவே இருக்குது. இதை நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் பால் அடுப்பில் சூடாக தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு பால் எடுத்து ஊற்றிங்க. ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு வாரமாக தள்ளி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு பால் ஊற்றுறேன். 1/4 கரண்டி குறைச்சி தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு கையில் நல்லா அழுத்தி பிடிங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி பிடிக்கும்போது கொஞ்சம் கை சூடாக தான் இருக்கும். ஏன்னா பாலும் சூடாக இருக்குது, ரவையும் சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு பார்த்து பிடிங்க. அந்த மாதிரி பிடிக்கும்போது தான் ரவை உங்களுக்கு இறுக்கமாகவும் வரும். அதே சமயத்தில் கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு பொலன்னு ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லா பாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரவைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே சமயத்தில் அதிகமாகவும் பால் ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப இலகி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. இப்போ நம்முடைய சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ரவா லட்டு ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்டை கொடுங்க மறக்காமல். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி சமையலுக்கு மறக்காமல் டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.